குறளை பார்த்துட்டு எனக்கு என்ன அதிசயமா இருந்ததுன்னா, இதை எப்படி தொகுத்து எழுதியிருக்கக்கூடிய அறிவு வந்திருக்கு பாருங்க அப்படின்னு. ஆ, வாழ்வாங்கு வாழ்வது வாழ்வது எப்படி அப்படின்னு வருது. அப்போ ம், தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. ம், ஓகேங்களா? வாழ்வாங்கு ம், வாழ்வது எப்படி அப்படின்ற கேள்விக்கு தவம் செய்யது அப்படின்றவ அப்ப அந்த தவத்தை எப்படி செய்வது அப்படின்னு. ம், அதோட கண்டினியூட்டி பாருங்க. ம், உற்றுநோய் நோண்டல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமை உருகன் ம், செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. ம், So, தவம் செய்வதை பத்தி அப்ப அந்த பசி தாகத்தை அந்த உற்றுநோயை என்ற பசியை தாகத்தை கட்டுப்படுத்துவது அப்படின்ற இந்த குறள் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ம், அப்போ அந்த பசி தாகத்தை வெல்லுவது எப்படி அப்படின்ற கேள்வி வருது. ம், அப்ப அந்த கேள்விக்கு பதில் தான் அடுத்த குறள் வருது. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ம், உனின். அருந்தியது அற்றது நீரு. அப்ப அந்த உடலுக்கு நோய் எப்படி ஏற்படுகிறது? அப்ப இந்த திருக்குறள்ல பாத்தீங்கன்னா மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு. அப்ப அந்த மருந்து யாருக்கு? உடல்ல நோய் வந்தவனுக்கு தான் அந்த மருந்து. அப்ப ம், அந்த அப்ப அந்த நோய் எப்படி வருது அப்படின்ற கேள்வி வருது. ம், அப்ப அந்த மிகினும் குறியினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலையா எண்ணிய மூன்று. ம். அப்ப அந்த ஜீரண நீர் சுரந்தாலே நோய் வந்துரும் அப்படின்றதுதான் கான்செப்ட்ல இந்த ஆ, திருக்குறள்ல புரிஞ்சிருக்கும். சுரந்தாலே மரணம் நிச்சயம். எங்கேயாவது எவனா சொல்லியிருக்கான்னு பாருங்க. அதனால அது ஃப்ரீ. அதுக்கு என்ன அதுதாங்க பேரை இந்த மாத்தி விட்டான்னு குறள் கேட்டீங்கன்னா, முடிங்க முடிங்க முடிங்க. அதாவது ம். இந்த குறளுக்கான ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷனும் ப்ரீவியஸ் சாப்டர்ல பார்த்தாச்சு. ஆனா இதெல்லாம் தொகுத்து ஒன்னொன்னா கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி நம்ம பண்ணவே அதுதான் கிடையாது. வெங்கடேசன். அதுதான் ப்ராஜெக்ட் இன்ஜினியருங்க விளையாட்டா? இந்த மாதிரி சாதாரண சம்பளத்துக்கு வேலை செய்யற இன்ஜினியர் தான் கேக்குறேன். சம்பளத்துக்கு அவரும் அதுதான் எனக்கு மானமுள்ள அதிசயமா இன்ஜினியருங்க. இருக்கு. என்ன உள்ள இன்ஜினியரு? வெங்கடேசன் என்ன இன்ஜினியரு? மானமுள்ள இன்ஜினியர் இல்லைங்கய்யா. எனக்கு கேசவ இந்த வாயிலிருந்து அளவுக்கு பதிலே வரலையே. மாணவர்களுக்கு இன்ஜினியர். மாணவர் இன்ஜினியர், மானமுள்ள இன்ஜினியர். என்னது மாணவர்கள இன்ஜினியர். இல்ல இது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்களேன். ஸ்கூல்ல கூட நான் திருக்குறள் படிச்சிருக்கேன். பட் ஆனா அந்த 2 மார்க்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். இங்க மிஸ்டேக் அங்க மிஸ்டேக் அந்த எழுத்து பிழை மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர அதோட கண்டினியூட்டி என் லைஃப் டைம் இப்ப எனக்கு 37 வயசு. இது மாதிரி யாரும் இந்த குறளை வந்து இந்த குறளுக்கு அப்புறம் இந்த குறள் இந்த குறளுக்கு அப்புறம் இந்த குறள் இதோட கண்டினியூட்டியோட இதோட கண்டினியூட்டி இதோட கண்டினியூட்டியோட இதோட கண்டினியூட்டி என் லைஃப் டைமுக்கு நான் பார்த்தது இல்ல. ஆனால் வெங்கடேசன் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, வெங்கடேசன் தான் படிக்கிற காலத்துல படிச்சு முடிச்சுன்னு வேலை கிடைச்சிருச்சு. லஞ்சம் வந்து அவரை கேட்காமயே வந்து மேடல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. உடனடியே பதவி விலகிட்டாரு. உடனடியாக பதவி விலகி. உங்களை நம்ப முடியுது உங்களால? என்ன இன்ஜினியர் நீங்க தான் சொல்லுங்க. கேச வச்சு எத்தனை லஞ்சம் வாங்கியிருப்பீங்க, எத்தனை கோடி வாங்கியிருப்பீங்க? நீங்க வாங்காம இருந்திருக்கலாம், வந்து கொடுத்துருப்பான்ல. இவளை எதிர்த்து நீங்க வேலை விட உங்களை கேட்காம கொடுப்பான். உங்களை கேட்காம கொண்டு கொடுப்பான். தள்ளுதல்னு தள்ளுவான். என்னது? ஆமா டிபார்ட்மெண்ட்லாம் அந்த மாதிரி தான். கேட்கறதுனால அந்த இலையில பாயாச்சம் வைப்பான், இலை எடுத்த மைசூர் பாக்க வைப்பான், அப்புறம் பூரியை வைப்பான், அப்புறம் புரோட்டா வைப்பான். அந்த மாதிரி கொடுப்பான். நம்ம ஒதுக்கி விட்டுட்டு நமக்கு வேணுங்கிறத பண்ணிக்கிறது. அவ்வளவுதான். ஆனால் வெங்கடேசன் ஒரு கடுகளம் வாங்க கூடாதுங்கிறதுக்காக நாம் படிச்சதே தப்புன்னு முடிவு வச்சுட்டாரு. இந்த கல்வி இதைத்தான் கொடுக்குது, இந்த கல்வி இது தவறான வழியில போகுதுன்னு சொல்லி கூட தான் படிச்ச வேலையை, தன் கிடைச்ச உத்தியோகத்தை, அரசு உத்தியோகத்தை உடனடியாக விலகல் கடிதம் கொடுத்துட்டு அப்பவே எங்க போய் வெளிநாடு போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? கல்ஃப் கண்ட்ரி போயாச்சு. கல்ஃப் கண்ட்ரி போய் படம் பயங்கரமான கட்டடமெல்லாம் கட்டுறாரு. கட்டி பார்த்துட்டு படம் மிக உயர்ந்த. அப்ப தமிழ்நாட்டுல லஞ்சம் எப்ப வந்து 1960லயே தலைவிரிச்சு ஆடுது. என்னது 60, 62, 63 என்ன ஆகுதுங்க? பஞ்சம். லஞ்சம் பஞ்சமா? என்ன பஞ்சம் பேசிட்டு இருக்கிற? லஞ்சம் அயோக்கியத்தனம் தமிழ்நாட்டுல தொடங்கிருச்சு. அயோக்கியத்தனம். இவர் வெங்கடேஷ் வெளிநாடு போனாராயா? அங்கேயும் வர இங்க அரசு ஊழியரா இருந்தவர் லஞ்சம் வாங்க கூடாதுங்கிறதுக்காக பதவி விலக வேண்டாரு. லஞ்சம் வாங்க கூடாதுங்கிறதுக்காகவே பொதுப்பணித்துறை பொறியாளராக இருந்து போறாரு. புரியுதா உங்களால? நம்ம வேலைதான். அப்ப நான் படிக்கும் போது அதுல வந்து யாராவது நீங்க ஒரு அரசு புலையரா இருந்து லஞ்சம் நடக்குன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு வெளியே வந்துருவீங்களா? லஞ்சம் கொடுக்குறானுங்க, படிச்சது தப்புன்னு சொல்லிட்டு என்னைக்காவது வந்திருக்கிறீங்களா? அப்ப நீங்க படிச்சாவே லஞ்சத்துக்கு தான் அப்படின்னு ஆகி போச்சு. நீங்க போனாவே லஞ்சம் வந்துருது. நீங்க போனாவே வந்துடுது. அப்ப அந்த பதவி போராடிக்கிட்டு தான் வேலையில் இருக்க வேண்டியிருக்குது. என்ன போராடி ஆனா உங்களுக்கு சம்பளம் வருங்கிற ஒரே காரணத்துல உட்காந்து இருந்துக்கிட்டீங்க. அதெல்லாம் கதை சொல்லாதீங்க. சம்பளம் வருது ஒரே காரணத்துக்கு உட்காந்துட்டீங்க. என்னது? என்ன போராடிட்டு இருந்தீங்க? போராடி ஜெயிச்சீங்களா? சம்பளம் வருது, வேலை செஞ்சா என்ன, செய்யாட்டி என்ன? உங்களை பார்த்து மாசமான மணி அடிச்ச சோறு, முடி முடிச்ச மொட்டை. என்னது? மணி அடிச்சா சோறு, முடி முடிச்ச மொட்டைங்கிற மாதிரி
அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் சம்பளம் வாங்குறவங்க தான். என்ன உற்பத்தி பண்ணிட்டாங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் வெள்ளைக்காரனுடைய திட்டம். என்னது? நீங்கள் வெள்ளைக்காரனுடைய திட்டம் இங்கதான் வேலை செய்யுது. வெள்ளைக்காரன் என்ன பண்ணிட்டான்னா, எவனும் எதுவும் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு நான் பிச்சை போட்டே இருப்ப, அடிமைகளா இருந்து எழுதிட்டு போயிட்டான். என்னது? எந்த முன்னேற்றம் நீ செய்யக்கூடாது. உனக்கு பேருக்கு இன்ஜினியர், பேர் இன்ஜினியர், நீ எதுவும் செய்யக்கூடாது. பேருதான் இன்ஜினியரு, பேருதான் டாக்டரு, பேருதான் எல்லாமே. ஆனா நீ எதுவும் செய்யக்கூடாது. சம்பளம் வாங்கிட்டு மூடிட்டு இருந்துட்டான். சம்பளம் வாங்கிட்டு ஆண்களுக்கெல்லாம் வந்து சம்பளம், பெண்களுக்கெல்லாம் டிவி சீரியல். புரியுதா உங்களுக்கு? அப்ப வெள்ளைக்காரன் எப்படி வேலை செஞ்சிருக்காங்க புரியுதா? வெள்ளைக்காரன் வந்து எப்படி நாட்டை கட்டுறாங்க புரியுதா இல்லையா? சீரியல் போட்டு புத்தியை சாப்பிட்டு டிவில உட்காந்து புத்தி யூஸ் பண்ணக்கூடாது. சரி, அப்படித்தான். அப்ப இதெல்லாம் உடைக்கணும். அப்ப இந்த வெள்ளைக்காரருடைய சதித்திட்டம். அப்ப செய்முறை எங்க போச்சு உங்களுக்கு? செய்முறை மார்க்குமே இல்ல. உங்களுக்கு தான் நீங்க சிலபஸ் தானே படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு செய்முறை என்ன இருக்குது? சிலபஸ் படிச்சு என்ன வச்சிருக்கீங்க? இப்போ இந்த செய்முறை மார்க்கம் இருந்தாதான் இந்த திருக்குறளை இப்படி எழுத முடியும். அதாவது ஒன்னொன்னு கனெக்ட் பண்ணி எழுத முடியும். அதுதான் வள்ளுவர் சொல்றாரு. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, செய்க பொருளை செருநர் செருகருக்கும்ங்கிறாரு. செய்க பொருளை செருநர் செருக்கருக்கும் எகுதிலும் கூறியதுங்கிறார். எக்கை கண்டுபிடிச்சுன்னு தமிழன் தானே. இப்பதான் எக்கு கண்டுபிடிச்சு தமிழ் இப்பதான் சொல்றீங்க. 5345 ஆண்டு ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஏண்டா படுவாவிகளா? இன்னும் 17 ஆண்டு வரைக்கும் போகுது. இப்பதான் சொல்றீங்க உலகத்துக்கு நாகரிகம் தமிழர் நாகரிகம் வருது. இப்பதான் ஒத்துக்கிறானு உலகம் போறான். வாயை மூடிட்டு எல்லா மந்திரி தந்து வாயை மூடிட்டு இருக்கானுங்க எல்லாருமே. என்னது? நேரம் மத்திய அமைச்சர் கொண்டாடி இருக்கணும் இல்லையா? மத்திய அமைச்சர் என்ன பண்ணிருக்கணும்? பிரதமர் கொண்டாடி உலகத்துக்கே இரும்பை கண்டுபிடிச்ச இந்தியர்கள், அதை தமிழர்கள் சொல்லாட்டி பரவாயில்ல, உலகத்துக்கே இரும்பை கண்டுபிடிச்ச தமிழர்கள் சொல்லி இருக்கணுமே இல்லையா? ஏன் சொல்லல? ஏண்டா உலகத்துக்கே இரும்பை கண்டுபிடிச்ச 4 வகையில் இரும்பை கண்டுபிடிச்சிருக்கான். தேன் இரும்பு, கடின இரும்பு, துருப்பிடிக்காத இரும்பு, நானோ டெக்னாலஜி இரும்பு எல்லாம் கண்டுபிடிச்சு நாங்க தான். நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற? நீ சொன்ன டவுசரை கழட்டு போற உனக்கு, அவ்வளவுதான். நீ பதவியிலே இருக்க முடியாது. அறிவியலை ஒத்துக்கணும். நீ மதவாதி, ஒண்ணும் பண்ண முடியாது. என்னது? நாடு உருப்படாத காரணம் உண்மையை உறக்க சொல்ல வேண்டும். உண்மையை உறக்க சொல்லணும். சொல்ல பாக்கல நீ. அப்படி அப்ப நம்ம எல்லாமே நம்மதான் கண்டுபிடிச்சோம் இல்லையா? டார்வின் கண்டுபிடிச்சது கூட தொல்காப்பியத்துல அவரே அப்பயே கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா? ஓரறிவு இரு உயிரினங்கள்லாம். ஆமா, அது யாரு? நீங்க இப்பதான் நீங்க சொல்றீங்க. ஏன் நீங்க குழந்தைக்கு நீங்க சொல்லி தரல? இப்பதான் ஜெர்மனிக்காரன் தொல்காப்பியம் வச்சிருக்கான். நேற்று பேசினேன். தொல்காப்பியம் இருக்குது வாங்க அப்படின்ட்டான். வாங்க, நீங்க வாங்க, தொல்காப்பியம் இருக்குது. நம்ம கையில இருக்கிறத வாங்கி நம்மளே அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. அவன் தான் பண்றான், அவன் தான் சொல்லி கொடுப்பான். அதுதான். ஏன்னா நம்ம பண்ணல, அதனால அவன் பண்றான். அவன் அடிச்சு போர் மன்னிச்சு அவன் காப்பாத்துறதுக்கு அவன் என்ன ஏசியில போட்டு வச்சிருக்கான். ஓலைச்சூடுல வந்து ஹை டெம்பரேச்சர் வச்சிருக்கான். ஏசி வந்து மைனஸ் பிளஸ் 5லயே 6லயே ஹை ஃப்ரீசிங் வச்சிருக்கான். அப்படி பார்த்தேன், மிரண்டு போயிட்டான். அடே எங்க அப்பா, என்ன கப்பல்ல இருந்து கொண்டு வந்திருக்கான். மொபைல் என்ன சொல்லுவாங்க, மொபைல் ரிசர்ச் சென்டர் வச்சிருக்கான். மொபைல் ரிசர்ச் சென்டர், ஒரு சென்டரோட விலையே 10 கோடி வரும். அப்படி கப்பல்ல தூக்கி வச்சுட்டு போயிடலாம். அங்க அமெரிக்கால இருந்து ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்து பாண்டிச்சேரி வச்சுட்டு அத்தனை டிஎன்ஏ ப்ராசஸ் பண்ற அதாவது அந்த ஓலைச்சுவடை எடுக்க வேண்டியது. அந்த ஓலைச்சுவடை இருக்கிற டிஎன்ஏ யாராவது வேர்வப்பட்டிருக்கும்ல, எல்லாரும் டிஎன்ஏ அதுல இருக்கும். விஷயம் முக்கியம் அல்ல. அவனோட கைராக இருக்கும்ல, அந்த கையில இருக்கிற டிஎன்ஏ எடுத்து எந்த காலத்துல கண்டுபிடிச்சிருப்பான், என்ன சிந்தனையில் இருந்திருப்பான், எந்த மாதிரி, அது பேர் பயோ இன்ஃபர்மேட்டிக்னு பேர். என்னது? பயோ இன்ஃபர்மேஷன் அவன் கேப்சர் பண்றான். அந்த ஓலைச்சுவடில் ஒட்டி இருக்கிற அந்த மரபணு எப்போ 10,000 ஆண்டுக்கு முன்னாடி, 5000 ஆண்டுக்கு முன்னாடி, 500 ஆண்டுக்கு முன்னாடி, 50 ஆண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஓலைச்சுவடியில அவன் என்ன பண்புல இருந்திருப்பான், என்ன நாகரிகம். ஏன்னா ஓலைச்சுவடி எழுதுறது பெரிய அறிவு இருக்குன்னு ஓலைச்சுவடி எழுத முடியும். என்னது? சும்மா தமிழில் தாங்க ஓலைச்சுவடியை கண்டுபிடிச்சாங்க. யாரு கண்டுபிடிச்சாங்க? நீங்க ஓலைச்சுவடி கண்டுபிடிச்சு எழுதுறது யாருங்க? அவன் களிமண்ல கிரிக்கெட் அவன் களிமண்ல கிரிக்கெட் எழுதி வச்சிருக்காங்க. நம்ம ஓலைச்சுவடி அழகா அப்படியே எழுதிட்டு எப்படி ஓலைச்சுவடி எழுதியிருக்காங்க? என்ன சமாச்சாரம்? அது எத்தனை நம்ம பார்த்தேன், அந்த ஆய்வகத்தில் போய் பார்த்தேன். எத்தனை விதமான இந்த கொண்டை ஊசி மாதிரி, வளைக்கிற மாதிரி, கத்தி இருக்கிற மாதிரி, அப்புறம் அந்த ஊசி நகராம இருக்கிறதுக்கு பெருவரல கண்டுபிடிச்சவங்களும் தமிழர்கள் தான். எழுத்து, ஆமா, எழுத்தோசியும் சொல்லாசியும் கண்டுபிடிச்சது தமிழர்கள் தான். அது எழுத்து சீர்திருத்தம் மட்டும் மயன். அவன் வந்து பெரிய அறிவாளி. அவன் மயன் தான் உலகத்துக்கு நாகரிகத்துக்கு சொந்தக்காரன். மயன் நாகரிகம். அதான் மாயன்னு போகும். மாயன், மாயாவி, மாயன், மாயா, விசுவகர்ம அப்படின்னு பேர் மாறிட்டே போகும். இந்திரன், ஐந்திரன் இப்படி மாறிட்டே போகும். பயங்கரமான அறிவாளி. கடைசியில் யாரான்னு பார்த்தா அவன் குமரி கண்டத்த மயன் தான். அவன் கண்டுபிடிச்சது மயன் மகேந்திரன். அவன் கண்டுபிடிச்சது ஐந்திர வல்லமை. அவன் கண்டுபிடிச்சது செந்நூல், சிற்ப நூல், செந்நூல், ஐந்திர வல்லமை, வாஸ்து சாஸ்திரம்,
வாஸ்து சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சிற்பம் எல்லாமே அவங்க கண்டுபிடிச்சதுதான். அப்ப அவர்கிட்ட இருந்தா ராவணன் கத்துக்கிட்டாரா? ஆமா, ராவனுடைய மாமனார், மண்டேனுடைய தகப்பனார். ம். மருமகனுக்காக நிறைய கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. மருமகனுக்காக அதான் அவர் 10 தலைகள் கத்துக்கிட்டது போய் அவர் 10 தலை மாதிரி வச்சு சித்தரிச்சிட்டாங்க. ஆமா ஆமா, அது கற்பனை. அதெல்லாம் அந்த புரடை விடுவான், மதவாதிகள் நிறைய புரடை விடுவானுங்க. சரி, அது படிங்க. இதுல என்ன சொல்ல போறீங்க? இந்த உணவு ஏயா உணவு மருந்து மருந்தே உணவுன்னு சொல்லி விட்டாங்களா? அந்த உணவு வச்சு தானே இப்ப திருவள்ளுவர் சொன்னதும் குரல் வருது பாத்துங்க. மருந்தானே வேண்டாம் யாக்கைக்கு. அப்ப அந்த யாக்கைக்கு வந்து அந்த உணவும் தேவையில்லைங்கிறதானே. உணவு மருந்துன்னா அந்த உணவு வேணாம்னு எல்லாம் இப்ப ஒரு திருக்குறள் ஆராய்ச்சி நம்ம குரூப்லயே பண்றாங்க. நல்லா ஷார்ப்பா வேலை செய்யுது. உங்க இதெல்லாம் இவர்கிட்ட வந்துருச்சு, இவங்களுக்கும் எல்லாம் வந்துடுச்சு. எப்படி தெரியல. இப்ப அவரு உணவு மருந்து உணவுன்னீங்க. அந்த உணவே மருந்து மருந்தே உணவுன்னீங்க. இப்ப அந்த மருந்து வேணான்னு திருக்குறள் சொல்லியிருக்காரு, உணவு சொல்லல. இது மருந்து, இந்த உணவை தான் சொல்லியிருக்கிறாரு. மருந்து வேணாம் தண்ணியை குடின்னு. உணவே மருந்து, மருந்தேனா வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அந்த தண்ணியை குடி அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு புரியுது. இவரு வேற சொன்னாரா திருவள்ளுவர? ஐயா அது அவருக்கு பத்திக்கிட்டு இப்ப எனக்கு பத்திக்கிச்சு, இப்ப அம்மாளுக்கு பத்திங்க எல்லாத்துக்கும். அவரு பூஜைக்கும் கூட என்ன அட்டகாசமான கிளாஸா போயிட்டு இருக்குது. மருந்துங்கிறதா அவர் அந்த உணவை தான் சொல்லி இருக்கிறாரு. அந்த உணவை தின்னு தொலையாதன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இல்லைன்னா அவருக்கு இவ்வளவு ஞானம் வரத்துக்கு வழியே கிடையாது. திருவள்ளுவருக்கு ஞானம் வரதுக்கு வழியே கிடையாது. உணவு அருமை. அதாவது இப்ப என்ன பண்ண, கேசவனாயி இப்பதான் புடிச்சுட்டாரு. அதாவது இந்த ஒரு மாசமா முடிக்காத இன்னைக்கு முடிச்சுட்டாரு. ஒரு மாசமா முடிக்காததை இன்னைக்கு முடிச்சுட்டாரு. நீ அவ்வளவுதான், நீ வேலை செய்ய ஆரம்பிச்சிரு. ஆமா, இது அப்படி கொஞ்சம் தொத்திக்கிச்சலாம். ஐயாருக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு என்னமோ இப்படி பேசுறாருன்னு நினைப்பாங்க. அது தொத்திக்கிச்சலாம். அதுதான் மன்னிக்கணும்யா. இப்பதான் கேசவன் ஐயாக்கு வந்து நடுநிலை தேகம் வந்துருச்சு. அதனால அதை நான் சொன்ன உடனே கப்புன்னு அவரால் புரிஞ்சுக்க முடியாது. எந்த வயசானாலும் அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கு பாருங்க. அது எப்படி வருதுன்னா நடுநிலை தேகம் ஆன பிறகுதான் வருதுன்றது எனக்கு புரியுது. ஏற்கனவே கொஞ்சம் இருந்ததுயா, குரு இல்லாததுனால மறுபடியும் அந்த புளிச்ச என்னது அந்த உணவு இதுக்கு போயாச்சு இல்ல. நம்ம திருப்பி அங்கேயே போய் வகுத்துல போட்டு வேற வழி இல்லையா. வேலை போறோம் அங்க போறோன்னு சாக்கு மூக்கு சொல்றோம். இப்ப அவன் வேலைக்கு போறான் அங்க போறேன்னு பவுலை தின்றான். நாம அங்க வேலைக்கு போறோம் இங்க போறோன்னு சோத்த அடிச்சுக்கிறோம். இதுதான் பிரச்சனையா. அவரு போகலை போடாத இருக்கலாம், நாம சோத்தா திங்காத இருக்கலாம். அது எப்படிங்க போகலை போடாத இருக்கிறது? சந்தையில போய் ஒரு கட்டு வாங்கிட்டு வரான் நேத்து கூட. அது போனா ஒரு 4 எல்லாம் வாங்கிட்டு தான் வருவான் நம்மால. அந்த மாதிரி சோத்தா திங்காத நான் எப்படி இருக்கிறது? நான் ஓடியா தூக்கி நிறுத்துறேங்கிறது. இது எங்க வீட்டுக்கே நான் தான் தலைவர். இப்படித்தான் போயிட்டு இருக்குது. நம்ம இப்ப நினைச்சதை பார்த்தா நல்லா இருக்கிற உடம்ப கெடுத்து அதை நாசம் பண்ணி ஊச குத்தி கிட்னியை கழட்டி ஒன்ன வச்சுக்க ஒண்ணு போதுன்னு அவன் கழட்டி விட்டுறான். கர்ப்ப பையை எடுத்துக்கிட்டு இதோ இருந்தா தானே என்கிட்ட வருவோன்னு கர்ப்ப பையை எடுத்து விட்டுறான். ஏதாவது வைத்தியமா பண்றாங்க இல்ல. போனா ஒண்ணு கழட்டிக்கிட்டு விடுறானா அது கூட தெரியல. தோட கொடு தொங்கட்டான கொடுன்னு கைத்தல் இருக்கிறதெல்லாம் கழட்டிக்கிற மாதிரி உடம்புல இருக்கிறதெல்லாம் கழட்டிக்கிறான். இவன் மேல இருக்கிறத கழட்டுறான், அவன் உள்ள இருக்கிறத கழட்டுறான். வித்தியாசம் என்ன? இவன் ரோட்ல மேல இருக்கிறத புடிங்கிட்டு ஓடுறான். ஐயா கவரிங்கையும் விட மாட்டேங்கிறான்னு அந்த அம்மா சொல்லிடுது. அப்புறம் இறங்கி வந்து 2 அப்ப நான் கவரிங் இல்லாம போட்டுக்கிட்டு போறேன்னு அந்த மாதிரி அவன் புடுங்குறான், இவன் உள்ள இருக்கிறத புடுங்குறான். என்ன வித்தியாசம் 2 பேத்துக்கும்? ஐயா சொல்ற மாதிரி ஏதாவது புரியுதா? அவனுக்கு இப்படி தர்றான், நீ இப்படி தர்ற. உனக்கு டாக்டர் வந்து இந்த உலகத்துல தெய்வங்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி அவங்களுக்கு வழி சொல்லணும். டாக்டர்னா அறிவை சொல்லி இருக்கணும். இந்த மாதிரி சாப்பிடுங்க, கிட்னி எல்லாம் கெடுத்துக்காதீங்க, அதெல்லாம் 1000 வருஷம் இருக்க வேண்டிய உறுப்பு அப்படி சொல்லணும். நீங்களே ஏன் ஜனங்களுக்கு இப்படி வழிகாட்டுறீங்க? அது ஐயா சொல்ற மாதிரி படிப்பு சம்பளம் காசு தான். அறிவு வேலை செய்யல. செஞ்சிருந்தா அங்க ஏன் இந்த இது நடக்குது?
ஏன் நல்லா புரிஞ்சுட்டீங்க. இதை செஞ்சவே வெள்ளைக்காரன் தான் நான் சொல்ல வர்றேன். ஏன்னா வெள்ளைக்காரன் பண்ணது. நம்ம டாக்டர் எல்லாம் கிடையாது. நம்ம டாக்டர் வந்து அவங்க வழி வந்தவங்க அவங்கள ஃபாலோ பண்றாங்க, அவ்வளவுதான். சரி, எங்க தப்பு நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த செய்முறை கல்வி வந்த உடனே என்ன கண்டுபிடிச்சான்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டுல செய்முறை கல்வி இருக்குது, இவனால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ட்டான். அப்போ இந்த செய்முறை கல்வி முறை ஒழிக்கணும்னா இவன் அறிவாளியா இருக்கான், இவன் செஞ்சு பார்த்து கண்டுபிடிக்கிறவன் கண்டுபிடிச்சான். தமிழர்கள் பூராமே செஞ்சு பார்த்து, இந்தியா பூராமே, தமிழர்கள் என்றால் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் தான் தமிழர்கள் என்று சொல்ல. இந்தியா, அதாவது குமரி கண்டத்திலிருந்து விந்திய மலை வரைக்கும், இமயமலை வரைக்கும் இவங்க அத்தனை பேர் ஒரே வணக்கம், ஒரே தான். அதனால பார்த்து இவன் செய்முறையில ரொம்ப தேர்ச்சியா இருக்கானான்னு சொல்லிட்டு செய்முறை கண்டுபிடிச்சிருக்கான், வீடு கட்டியிருக்கான், கட்டிருக்கான், விவசாயம் பண்றான், கட்டணம் கட்டி எல்லா அறிவுரையும் சேர்ந்து கோயிலை பார்க்கறான், பிரம்மாண்டமான கோயில் கட்டியிருக்கான், பிரம்மாண்டமான ஆறு வாக்கியா வெட்டியிருக்கான், எல்லாமே பயங்கரமா இருக்குதுடா. இவங்கிட்ட நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கிறான். இவனை எப்படி கெடுக்குதுன்னு பார்த்து தான் என்ன பண்ணனா, போலியா ஒரு போலியாக என்ன பண்றான், இந்த நீ படிச்சதெல்லாம் இயற்கை படிப்பு, இதெல்லாம் நீ படிக்காதேன்ட்டான். இயற்கையை படிக்க கூடாதுன்னு சொன்னவன் இவன் தான். இயற்கையை படிக்க கூடாதுன்னு சொன்னவனே வெள்ளைக்காரன் தான். என்னது? குருகுலத்தை ஒழிச்சது. குருகுலம்னா செய்முறை, குருகுலம்னா செய்முறை மார்க்கம். என்னது? செய்முறை மார்க்கத்தை ஒழிச்சாச்சு. பிராக்டிக்கல் செஞ்சு பாக்குற, பிராக்டிக்கல் அச்சீவ்மெண்ட் சொல்லுவாங்க. பிராக்டிக்கல் அண்ட் அச்சீவ்மெண்ட் ரெண்டையும் ஒழிச்சது அவன் தான். இவன் என்ன பண்ணிட்டான்னா, இவன் சாதி மதம் பார்த்து இவன் ஒழிச்சான். இவன் சாதி மதம் பார்த்து கேவலம் பார்த்து, அது தகுதி வாய்ந்தவனுக்கு சொல்லி தர்றது விட்டு போட்டு வேற மாதிரி கொண்டு போட்டேன் இந்த பரதேசிகள்லாம். உண்மையை பேச, அதை வயிற்று பொழப்புக்காக பொய் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. வயிற்று பொழப்புக்காக பொய் பேச ஆரம்பிச்சு வயிற்று பிழப்பு, அந்த வயிற்று பிழப்புக்கு போதைக்காக, எல்லா வாத்தியாருக்கும் போதைக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கான். வயிற்று பிழப்புக்காக தான். உண்மையை சொல்லுகின்ற வாத்தியாரு திருவள்ளுவர் மட்டும்தான். அதனாலதான் நாம சொல்றோம். ஆக அந்த வயிற்று பிழப்ப தமிழை விற்பது மானக்கேடு, வயிற்று பிழப்புக்காக சமஸ்கிருதம் விற்பது மானக்கேடு. புரியுதா? இன்னைக்கு வயிற்று பிழப்புக்காக தமிழை விற்கிறானுங்க, வயிற்று பிழப்பு சமஸ்கிருதம் விற்கிறானுங்க. அறிவு என்பது எல்லா மொழியிலும் இருக்குது. நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டியது உங்கள் கடமை. எல்லா மொழியிலும் அறிவியல் இருக்கிறது. அது உன்னா சேர்த்தணும், தொகுத்து கொடுக்கும். அதான் வள்ளுவர் சொல்லுவாரு, தொல்காப்பியர் சொல்றாரு, தொகுத்தல், விரித்தல், தொகை விரித்தல், மொழிபெயர்த்தல்னு சொல்லுவாரு. மொழிபெயர்த்தல் என்ன? அப்ப அந்த காலத்துல எந்த மொழி இருந்திருக்கு? தமிழ்நாட்டுல சமஸ்கிருதம் தான் இருந்திருக்கும். வேற என்ன இருக்க முடியும்? சமஸ்கிருதம் யாரால் உருவாக்கப்பட்ட? தமிழ் இருந்து போன ஒரு மொழி தானே. தேவநாய பாடம் எடுத்து படிங்க. தமிழ் இருந்தது அனைத்து மொழியும் போயிருக்கு. தமிழ் இருந்துதான் அவர் வந்து கிட்டத்தட்ட 57 சொன்னீங்களே. தொகுத்தல் என்னென்ன சொன்னீங்க? தொகுத்தல், விரித்தல், தொகுத்தல் விரித்தல், தொகுத்து விரித்தல், மொழிபெயர்த்தல். இது என்ன தெரியுமா அர்த்தம்? இதுக்கு பேரு தொகுத்தல். என்ன தெரியுமா அர்த்தம்? தொகுத்தல் அப்படின்னா கலெக்ஷன் பண்றது, அப்புறம் எலாபரேட் பண்றது. தொகுத்தல்னா தொகுத்தல், விரித்தல், தொகை விரித்தல். தொகுத்ததை முதல் தொகுக்கணும், அதை விரிச்சு பேசணும், அப்புறம் தொகுத்து விரிச்சு பேசணும், அப்புறம் மொழிபெயர்த்து சொல்லணும். மொழிபெயர்ப்புனா எங்கிருந்து வரும்? மொழிபெயர்ப்பு எங்கிருந்து வரும்? வேற மொழியில இருந்து மொழிபெயர்த்துக்கிறதா? என்னது? டிரான்ஸ்லேட்டிங் அப்பவே இருந்திருக்குது. எப்போ? 18,000 அப்ப சமஸ்கிருதம் டிரான்ஸ்லேட்டிங். வேற இவன் என்ன பண்ணிட்டான், இங்க இருக்கிறது பூரா அவன் காப்பி அடிச்சு, அவன் கரெக்டா பண்ணிட்டான். அவன் தமிழுக்கு பூரா அவன் காப்பி அடிக்க ஆரம்பிச்சான். மனிதனுக்கு தாங்க காப்பி அடிப்பானுங்க. இது வந்து யாருமே கிடையாது. அறிவு நுட்பத்தை திருடுவது இயற்கை. அறிவு நுட்பத்தை திருடுவது இயற்கை. உங்ககிட்ட இருக்க அறிவை திருடுவது இயற்கை தானுங்க. அறிவு தீராதது தானே. எங்கிட்ட இருக்கிற பணத்தை திருடுனா தப்பு தான், அறிவை திருடுவது ஒரு தப்பு கிடையாதுல்ல. நீயே தூங்கிட்டு இருக்கிற. அறிவை வந்து தன்னுடைய அறிவை மாற்றி, ஆமா, தன்னுடைய அறிவை மாற்றி நம்ம என்ன கொடுக்கறோம் அடுத்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க அவன் திருடிட்டு அவன் நீ ஏன்ட பண்ணிட்டு, எங்க மனிதன் தான் உலகத்துல. எங்க நான் என்ன கேட்கறேன், பூமியில இருக்க அத்தனை பேர் மனிதர்கள் தானே. ஆமா, எல்லாம் இயற்கையின் குழந்தைகள் தானே. சாதி மதத்தை விட்டுருங்க, எல்லாம் இந்த பூமியில இருக்க அத்தனை பேர் யாரு குழந்தைகள்? இயற்கையினுடைய குழந்தைகள் தானுங்க. இதுல என்ன வேறுபாடு இருக்குது? இப்ப யாரு குழந்தை இதெல்லாம்? இந்த பூமியில இருக்க 800 கோடி மக்கள் நாளைக்கு பிறக்கிற குழந்தை யாருடைய குழந்தை இதெல்லாம்? இயற்கையோட குழந்தை. அந்த புள்ளியில போகாம வேற புள்ளி வச்சுக்கிறீங்க. அந்த புள்ளி தான் உங்களுக்கு முக்கியமா இருக்கணும். அப்ப இந்த இயற்கை குழந்தை இருந்து கெடுக்கின்ற பொழுது நீ தமிழ் படிச்சேன்னா, சமஸ்கிருதம் படிச்சேன்னா, ஒரு குழந்தை அழுதா அது பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும்ல. அதுதானே அறிவு, அதுதானே மொழி. மொழினா பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும். பிரச்சனை உண்டாக்குறதில்ல. இப்ப அதை படி, வெங்காயத்தை படி சொல்றாங்க. இதே பிரச்சனைக்கு தீர்வு சொல்றா. முதல்ல பிரச்சனைக்கு தீர்வு சொல்றதா அறிவு, பிரச்சனைக்கு தீர்வு சொல்றதா மொழி. மொழி என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, இயற்கையிலிருந்து எடுத்துக்க சொல்லுது. மொழி என்ன சொல்றதுன்னா, இயற்கையிலிருந்து படியுங்குது. இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு நீ வாழ கற்றுக்கொள்ளணும். நீ இயற்கை சட்டமே தெரியாம பேசிட்டு இருக்கிற. கல்வி சுமை குறைய வேண்டும், மொழி சுமை குறையணும். மொழி சுமை குறைய வேண்டும். மொழி சுமை குறையானுங்க. உலகத்தை ரெண்டு மொழி தான் வரும். தாய்மொழி அப்புறம் தமிழ் மொழி. ரெண்டை தவிர எதுவும் வேலைக்கு ஆகாது.
தமிழ் மொழி வந்து அவ்வளவுதான். தமிழ் மொழி எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுது. கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன? பசி தாகத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன? பசி தாகத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தது உலகத்துல தமிழ் தானே, வேற எங்காவது இருக்குதா உலகத்துல? இந்த உணவே இல்லைங்க. மருந்து மருந்துன்னு யாரு எப்ப வந்தது இந்த கான்செப்ட்? இதெல்லாம் 10,000 ஆண்டுக்கு முன்னாடியே வந்தாச்சு. 10,000 ஆண்டுக்கு முன்னாடி வந்தாச்சு. வள்ளுவர் மருந்துன்னு போட்டா என்ன அர்த்தம்? கரெக்டா ஐயா கேசவனுக்கு புரிஞ்சிருச்சு பாருங்க. என்ஜினியர் தான், இப்பதான் புரியுது அவருக்கு. மருந்துன்னு எப்ப வந்துச்சு? அது 2000 வந்துருச்சு இல்லையா? மருந்துனாவே விஷம்னு அர்த்தம். மெடிசின் போட்டு பாருங்க விஷம். நீங்க ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எடுத்து போடுங்க. மெடிசின் என்ன? மெடிசின் ட்ரக்னு போடுவான். மெடிசின்ஸ்ல ட்ரக்னு என்ன? மெடிசினா போடுங்க. மெடிசினா ட்ரக் மீன்ஸ் பாய்சன் சொல்லியிருப்பான். மருந்துனா விஷம்னு அர்த்தம். அப்ப உணவு விஷம்னு சொல்றீங்களா இல்லையா? அதுதான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. உணவு விஷமாக மாறுது. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது உணவு தான் விஷமாக மாறுகிறது. ஏன் வாய் பணவாடு அடிக்குது? மணக்க வேண்டியதானே. இட்லி தின்னு போட்டு வாய் மணக்க வேண்டியதானே. புருஷன் வாய் மோந்து பார்க்கணும். புருஷன் பொண்டாட்டி வாய் மோந்து பார்க்கணும். பொண்டாட்டி புருஷன் வாய் மோந்து வாருங்களேன் பார்க்கலாம். அப்புறம் என்ன போய் பொண்டாட்டி அழகானவன்னு சொல்றது? கேவலமா இல்ல? திருவள்ளுவர் அழகா சொல்லுவாரு. இப்ப போய் பொண்டாட்டி வாய் மோந்து பாருங்களேன். இந்த அர்த்தத்தில் போய் மோந்து பாருங்க. பிணவாடை அடிக்கும். என்னது? குழந்தைங்களை தூக்கிட்டு என்ன கொஞ்சறாங்க? அது நாத்தம் அடிச்சா கொஞ்சுவாங்களாயா? நாத்தமாவது நாத்தத்தான் பன்னிக்குட்டி கொஞ்சற மாதிரி தான். பன்னிக்குட்டி கொஞ்சற மாதிரி தான். பன்னிக்குட்டி கொஞ்சிட்டு இருக்கல சேத்துக்குள்ள. அதே அதுக்கு சுகமா இருக்கு. நாத்தம் தான் அதுக்கு சுகமா இருக்குது. என்ன பண்ணி தொலைகிறது? ஆகையினால் அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு. காதலின்னு சொல்லுவாரு. காதலுடைய நீர் வந்து தேன் மாதிரி இருக்குங்கிறாரு. எங்க போயிருக்கு? எந்த காதலி தேன் மாதிரி இருக்கு? அவர் எழுதியிருக்காரு. எடுத்து படிச்சு பாருங்க. அதாவது வாழையிறு ஊரிய நீர்கிறார். அதாவது பாலோடு தேன் கலந்தற்று படிமொழி வாழையிறு ஊரிய நீர்கிறார். அதாவது மென்மையாக பேசக்கூடிய அந்த இதழ்ல சுரக்கிற நீரானது தேனுக்கு ஒரு வாடை இருக்கும். தேன் பார்த்தீங்கன்னா மணக்குமே இல்லையா? தேன் அன்னைக்கு மோந்து பாருங்க, அப்படி கும்முன்னு மணக்கம். இந்த பழ வாடை வரும். என்ன வாடை வரும்? நல்ல கொய்யாப்பழம் பழுத்துருச்சுன்னா வீடு கம கமன்னு மணக்கம். கொய்யாப்பழம் பழுத்துச்சுன்னா வீடு எப்படி இருக்கும்? நல்ல ஸ்மெல் வரும். அதே அந்த மாதிரி பெண்ணுடைய வாய் மணக்கணுங்கிறாரு. யாருடைய வாயே? குரல் தாயா சொல்றீங்க? குரல் தானே சொல்றீங்க? ஆமா. அப்ப அவரு தப்பாவா சொல்லிருப்பாரு. அவங்க இப்படி தண்ணிய குடிச்சிட்டு இருந்தா மணக்கையா? என்ன நீங்க தப்பா திருவள்ளுவர் போய் தப்பா சொல்லுவார? என்ன அவரு இப்படி இருந்தா எல்லாருக்கும் தான் மணக்கும். உடம்பே மணக்க ஆரம்பிச்சுக்குது. ஒரு மாசம் சாப்பிடலன்னா கண்டுபிடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சாப்பிடாத இருந்தா உடம்பெல்லாம் வாசனை கிளம்பிக்குதுங்கிறாரு ஆண்டவர். என்ன நீங்க அதெல்லாம் நான் இப்ப நான் எல்லாம் கடைசி காலத்துல மோளம் அடிக்காத ஐயா கூட இருக்குன்னு இருந்திருக்குது. இல்லைன்னா நான் இதெல்லாம் இங்க பேசிட்டு இருக்க போறேன். எனக்கு என்ன வயசு? எல்லாம் தெரிஞ்சு எதுவும் நமக்கு வெளியில யாருக்கும் சொல்ல முடியலையேங்கிற கவலை எனக்கு. அதுக்குதான் நம்ம இணையதளத்தை வச்சிருக்கிறோம். கொட்டுக்குங்கிற அதுக்குதான் இணையதளம் இன்டர்நெட் என்ன பண்ணுது? நம்மள எல்லாம் ஒன்று இணைத்து இருக்கிறது. அருமையான கண்டுபிடிப்பு இது. வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சாங்கிறத விட இது உண்மையில கண்டுபிடிச்சு யாரு கண்டுபிடிச்சாங்க தெரியுங்களா? இப்ப இருக்கிற இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சது பேசிக் யாருன்னு கேட்டீங்கன்னா சர்சிவி அது ஒரு ஜெகதீஷ் சந்திர போஸ். இதுக்கு காரணமே இந்தியாவில் பிறந்த ஜெகதீஷ் சந்திர போஸ் இது கண்டுபிடிச்சார். ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. இப்ப இதெல்லாம் இந்த தொழில்நுட்பத்தை காரணம் அவர் தான். ஒய்ஃபை கண்டுபிடிச்சது அவர் தான். உலகத்திலே வந்து முதல் ஒய்ஃபை கண்டுபிடிச்சது மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் கண்டுபிடிச்சார். அவரை திருடித்தான் மார்கோனி பட்டம் வாங்கினார். அவர்கிட்ட இருந்து திருடிட்டு போய் அந்த இத்தாலிக்காரன் அயோக்கிய போய் திருடிட்டு போய் மார்கோனி ரேடியோ கண்டுபிடிச்சு டாபான்னு அடிச்சு விட்டான். அவன் அப்படின்னு மார்கோனிக்கு பட்டம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெகதீஷ் சந்திர போஸ் தான். மிகப்பெரிய விஞ்ஞானி. என்னது? இந்தியாவின் ஆகச்சிறந்த விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திர போஸ் தான். இதெல்லாம் யாருக்காவது தெரியுமான்னு கேட்கறேன். அப்புறம் தான் ராயல் சொசைட்டி வெக்கப்பட்டுச்சு. இதை தப்பு பண்ணிட்டோம்டா அப்படின்னு. என்ன பண்றது? தப்பு பண்ணதுக்கு அப்புறம் பட்டம் தூக்கில போடுறதுக்கு அப்புறம் செத்து போனதுக்கு அப்புறம் கோவலன் கவலைப்பட்டமா இருக்கான். யாரு? பாண்டியம். ஐயோ தப்பு பண்ணிட்டுமே. தப்பு அப்ப செத்து போயிட்டு அப்புறம் இவனு சேர்த்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு. தப்பு பண்ணவே படித்தவர்கள் தப்பு செய்யவே கூடாது. படித்தவர்கள் தப்பு செய்யக்கூடாது. படிச்சவங்க
அதான் படித்தவன் தப்பு படிக்கிறதே தப்பு பண்றாங்க. இப்ப படிக்கிறதே தப்பு பண்றதுதான். இந்த மாறி தப்பு போச்சு. பண்ணாத அரசியல்வாதிகள், தப்பு பண்ணாத ஐஏஎஸ் இருக்க இந்தியாவில யாராச்சும் இருக்காங்களான்னு கேளுங்க. ஒருத்தரும் கிடையாது. 99 பேர் தப்பு பண்றவங்க தான். ஏன்னா நீ வெள்ளைக்காரன் கல்வி நம்பி வந்தவன். வெள்ளைக்காரன் அயோக்கிய கல்வி கொடுத்தது வெள்ளைக்காரன் தான். இயற்கை சட்டத்தை படிக்கிறது அறிவாளி. இயற்கை சட்டத்தை படிக்கணும். இயற்கை அதான் திருவள்ளுவர் எழுதினாரு. செயற்கை அறிந்த கடித்தும் இயற்கை அறிந்த செயல் எழுதினார் திருவள்ளுவர். டேய், செயற்கையை வாழ்ந்தது போதும்டா, இயற்கை அறிடான்னு எழுதினார் வள்ளுவர். செயற்கை அறிந்த கடைத்தும் இயற்கை அறிந்து செயல் எழுதினாரு. செயற்கை அறிந்த கடைத்தும் இயற்கை அறிந்து செயல்ங்கிறார். என்னது? இயற்கையை பார்த்து பாடம் கற்றுக்கொள்கிறாரா? பிசிக்ஸ் எங்கிருந்து வந்துச்சு? பிசிக்ஸ் எங்கிருந்து வந்துச்சு? கெமிஸ்ட்ரி எங்கிருந்து வந்துச்சு? பயாலஜி எங்கிருந்து வந்துச்சு? டார்வின் எங்கிருந்து வந்தாரு? இயற்கையை படித்தார், பாடம் படித்தார், இது இருந்தா வந்துச்சுன்னு எழுதுறாரு. வேதியியல் என்ன பண்ணுச்சு? இயற்கை படிச்சான், வேதியியல் இதாங்கிறான். ஈர்ப்பு விசை எங்கிருந்து வந்து? இதாண்ட ஈர்ப்பு விசைங்கிறான். அப்ப இயற்கை சட்டத்தை படித்தான், வேலை கொண்டு வந்தான். அந்த இயற்கை சட்டத்தை படிக்க சொன்னதே திருவள்ளுவர் தானே. நீ எங்க இயற்கை சட்டத்தை படிக்க சொல்லி இருக்கிற? சம்பள கல்வி, மானங்கட்ட கல்வி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற. வெள்ளக்காரன் கல்வியை தூக்கி எறிய வேண்டியதானே. இதுதான் ஜிடி நாயுடு பேசினாரு. ஜிடி நாயுடு சொன்னாரு இந்த கல்வியை தப்புன்னு சொன்னாரு. இந்த கல்வியே தப்பு. ஜிடி நாயுடு அப்பவே சொன்னாரு. பெரியார் காலத்துல இருந்தாரு. ஜிடி நாயுடு புரட்சி பண்ணாரு. இந்த கல்வி தப்புடான்ட்டாரு. அவர் தான் இன்ஜினியர் தமிழ்நாட்டுல இன்ஜினியர் காலேஜ் கொண்டு வந்தது படிக்காத வந்தானுங்க. அவர் 80 கண்டுபிடிச்சாரு. எவன் கண்டுபிடிச்சா? அந்த காலத்துல ஒரு வயது கண்டுபிடிக்கல. எல்லாம் பூரா கண்டம் முட்டாங்க. ஒருத்தராவது நோபல் இத்தனை பேசுறீங்களே, இந்தியாவில ஒருத்தராவது நோபல் பரிசு வாங்குறீங்களா? வெக்கமா இல்ல? 1000 கல்லூரி இருக்குது, 1000 ஐஐடி இருக்கு. எவனாவது நோபல் பரிசு வாங்குறீங்களா? சர் சி ராமனுக்கு அப்புறம் எவனாச்சும் நோபல் பரிசு வாங்கிருக்கீங்களா நீங்க? 100 ஆண்டு வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? ஜிடி நாயுடு மாதிரி வரவங்களையும் போட்டு அழுத்தி விட்டுறாங்க. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இதை படிக்கிற? சுயமா கண்டுபிடிக்க வேண்டியது தானே. நோபல் பரிசு எவனாச்சும் வாங்குறீங்களான்னு கேக்குறாங்க. சர் சி ராமனுக்கு அப்புறம் எவனாச்சும் இயற்பியல் நோபல் பரிசு வாங்கியிருக்கீங்களா? அது அவர் கரெக்டா கண்டுபிடிச்சாரு. ஒளியை கண்டுபிடிச்சாரு. அவர் ஆராய்ச்சி ஒளியை ஆராய்ச்சி பண்ணாரு. இனி சர் சி ராமன் எஃபெக்ட் இல்லாம உலகத்துல எதுவும் இயங்காது. சர் சி ராமனுடைய எஃபெக்டும் ஜெகதீஷ் சந்திர போஸ் ரேடியோ ரெண்டு இல்லாம உலகமே இயங்காது. எல்லா விஞ்ஞானிகளுக்கும் தெரியும். இந்தியர்கள் அறிவாளிகள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியர்கள் இவன் புரட்சி பண்ணக்கூடியவன். வெள்ளக்காரன் குட்டியோரா பண்ணது இந்த ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து ஃபாரின் சிலபஸ் கொண்டு வந்ததா? சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் கொண்டு வந்து அந்த பிரதேசி தான். சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் கொண்டு வந்து நாசம் பண்ணாத அவன் தான். என்னது சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன்? அது இத கொண்டு நாசம் பண்ணிட்டு போயிட்டானே. நீ நீ இன்ஜினியர் என்ன நீ கண்டுபிடிச்சீங்களா? பாஸ் மார்க் வாங்கிட்டு இன்ஜினியர் ஆயிட்டீங்க. நீங்க பெரிய கண்டுபிடிப்பாளர்னு தான் கேட்டேன் நான். இவரு டாக்டருங்கிற என்ன கண்டுபிடிச்சே நீ? பாஸ் மார்க் வாங்கிட்டு என்னடா எத்தனை பேர்த்தோட காப்பாத்தி? ஒருத்தர் உனக்கு ஒரு டாக்டராவது தனக்கு மூட்டு வலியை குணமாக்கி இருக்கான்னு கேட்கறேன். ஒரு டாக்டராவது தனக்கு வந்திருக்கு மூட்டு வலியோ, முழங்கால் வலியோ, சக்கர நோயோ, புற்றுநோய் குணமாக்கி இருக்கியா? அப்புறம் எதுக்கு டாக்டருக்கு படிக்கிறேன்னு கேட்கறேன். உங்களுக்கு தெரியுது, ஒன்னும் புரியாதவ படிக்கிறாங்க. அதுக்கு பேரனை போய் 2 கோடி கொடுத்து படிக்க வைக்கிறீங்க. அவங்க படிச்சாலும் படிச்சு நம்ம போக கூடாது. நம்ம போகணும், அவங்களுக்கு அங்க வேலை இல்லை. அப்ப அந்த கல்வி சொல்லி கொடுக்கறது யாரு? அந்த கேள்வி கேட்கணும். நீ எதுக்கட நோயை நீர்க்க முடியாத கல்வி எதுக்குன்னு கேட்கணும். நோயை தீர்க்காத எம்பிபிஎஸ் எதுக்குன்னு கேட்கணும். நோயை தீர்க்கிறது எம்டி எதுக்குன்னு கேட்கணும். முதல்ல மருந்து எதுக்கு? வெள்ளைக்காரன் கல்விக்கு நான் எப்ப போக வேண்டியது நம்ம கேட்க போறோம். அடுத்து எனக்கு இதுக்கு வந்ததுல எதுவுமே வந்த போய் கேட்க போறேன். இனி எதுக்கு வர போகுது? நீங்க தான் இப்ப திருந்திட்டீங்களா? அப்புறம் என்ன? நாம வாழ்ந்து காட்டிட்டு போக வேண்டியது. அடுத்தவன் திருத்த நம்ம வேலையே இல்ல. அடுத்தவன் திருத்த நம்ம வேலை. நீங்க வாழ்ந்து காட்டிட்டு போங்க. மாடல் நாம தான். நாம அடிப்படையில மாறிட்டோம். பசிதான் பிரச்சனை. பசிதான் பிரச்சனை. அது பல கோடியாண்டா இருப்பது. அதை தண்ணீர் போட்டு அமைஞ்சு போகுது. நீங்க மனசுல கற்பனை பண்ணிக்கிறது. இட்லி வெண்ணிக்கலப்பா காலையில இட்லி ரெடி ஆயிட்டு இருக்குது, தோசை ரெடி ஆயிட்டு இருக்குது, இட்லி போடலாமா பூரி அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நேற்று தின்னது பத்தல. அது வெறி இருக்குதே. வைரஸ் சாதாரண வைரஸ் இல்ல. என்னது வெறி? அதாவது நான் அடுத்த வாரம் சாப்பிடறதுக்கு இப்பவே திட்டம். அடுத்த வாரம் என்ன சாப்பிடலான்னு இப்பவே திட்டமிடுறது. அடுத்த வாரம் சாப்பிடறதுக்கு இப்பவே திட்டமிடுறது. அடேங்க அப்பா, ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. அப்புறம் 12 மணிக்கு பசிக்குதுன்னு 7 மணிக்கே சாப்பிடுறது. எத்தனை மணிக்கு பசிக்குதுன்னு அட்டவணை போடணுங்கயா. அட்டவணை போட்டுதான் நம்ம ஏங்க அப்படித்தானே தெய்வம்? அப்படித்தானே 12 மணிக்கு பசிக்குதுன்னு 7 மணிக்கு தின்னுக்கிறது. 12 மணிக்கு பசி இல்ல. எங்கேயாவது 12 மணிக்கு பசி மத்தியானம் வந்துடும்னா இப்பயே தின்னுடுறது. 7 மணிக்கு தின்னுட்டு
அது கல்யாண வீட்டுல நிறைய தின்னுட்டாக்க பொழுதுனிக்கும் இருக்கலாம், பசி இருக்காதுன்னு தின்னுடுவாங்க. ஆமாம்மா. அப்புறம் படுற பாடு பார்க்கணும். உள்ள இருக்கிற ஆறுகள்லாம் படாத பாடுபடும், இந்த பரதேசி எல்லாம் போட்டுட்டு போட்டானுன்னு. சரி, ஒரு 5 நிமிஷம் அதாவது இப்பவாவது இன்னைக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு இல்லையா? இந்த கேசவனுக்கு வந்த மாதிரி எல்லாரும் போகணும். இப்ப எனக்கு மட்டும் என்ன, நான் மட்டும் என்ன கிழிச்சேங்கிறீங்க? வெங்கடேஷனுக்கு போகாத வரைக்கும் நல்ல வேலை. இறுதியாக பார்த்தது, முதலாவது பார்த்தது வெங்கடேஷன் மட்டும்தான். மற்ற யாரையும் நான் பார்க்கவே இல்லை. ஐயா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. முதல் படத்துல வந்து 2வது தொடுதல் நகர்தல் வருது இல்ல, நான் நகர்தல் இருக்க படிச்சதே இல்ல. நகர்தல் நடக்கிறதா? நுகர்தல நகர்தலாம் சரிதான். நகர்தல் தான் நடத்தல். அருமை அருமை, நல்ல கேள்விதான். நகர்தல் தான் 2வது அறிவு பேரு. நான் அப்புறம் நம்ம இதற்கு யாருமே நகர்தல் பத்தி சொல்லவே இல்ல. நுகர்தல், பாக்குறது, கேக்குறது, தொடுதல் இதுதான் சொல்லிருக்காங்க. நகர்தல் யாருமே சொன்னது இல்லையே. அறிவு இருக்கிறவன் தாங்க சொல்லுவான். அறிவு இல்லாதவன் போய் கேட்டீங்கன்னா எப்பொருள் யார் யாருமே கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்னது அதுல கூட அம்மா கேக்குறதுக்கு அன்னைக்கு இன்னொரு கேள்வி வந்தது, கேட்டலே வரவே இல்ல, காதுல கேக்குறோம் இல்லையா, அது கூட அந்த இதுல இல்ல. கேட்டல் எல்லாத்துக்கும் இருக்குது, புழுவுக்கும் கேட்கும். கேட்டல் எல்லாத்துக்கும், புழு வந்துட்டா கேட்டல் வந்தாச்சு. உணர்தல் வந்தாவே, உணர்தலுக்கு காது இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னது நம்ம பாத்தீங்கன்னா 5வது கேட்டல் வரும். வைப்ரேஷன் தெரிஞ்சு வைப்ரேஷன் சென்ஸ் பண்றதுனால எல்லா அறிவுகளுக்கும் முடியும். அது மரமே கேட்கும் திறனுடையதுதான். மரமே கேட்கும் திறனுடையதுதான். நீங்க காது வச்சுக்கிறீங்க. நீங்க தொல்காப்பியத்தை வச்சு முடிவு பண்ணாங்க. தொல்காப்பியம் வரிசை முறை தப்பு, தொல்காப்பியம் வரிசை முறை தவறு. அவர் வந்து முதல்ல வந்து உற்று நோக்குதல்னு சொல்றாரு. தொல்காப்பியம் உற்று நோக்கு, தொடு உணர்ச்சி. உற்று நோக்குதல்ல தொடு உணர்ச்சி. லூஸ் மாதிரி வளராதீங்க. உற்று நோக்கம் என்ன, ஓரறிவு அறிவு, உற்றறிவு அறிவு. உற்றுனா தொடு உணர்ச்சின்னு அர்த்தம். அது மட்டும் தான் கரெக்ட். அப்புறம் பூரா தப்பு. முதல்ல அப்புறம் அந்த மீன் முதல் சொல்றாரு பாருங்க. அதாவது என்ன, ஓரறிவதிவு உற்றறிவதிவே, ஈரறிவதிவு அதனோட நாவே, மூவறிவதிவு அதனோட மூக்கே, நாலறிவதிவே அதனோட கண்ணே, ஐந்தறிவதிவே அதனோட காதே, ஆறறிவதிவே அவற்றோட மனனே, நேருது அறிந்தோர் நெடுப்படுத்தினர் சொல்றாரு இல்லையா? அது ஓரறிவுங்கிறது உற்றறிதல். தொடு உணர்ச்சி தான் சொல்றாரு. உற்றறிதல் என்ன அர்த்தம்? உற்றறிதல் என்ற அதுலயே அவர் சொல்ற 2வது பாருங்க. 2வது பாருங்க. 2வது அதெல்லாம் தப்பு. தவறு. 2, 3, 4, 5 எல்லாமே தப்பு. 1 தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் தான் கரெக்ட். அப்புறம் எல்லாம் தப்பு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்துக்கு வாங்க. இப்ப வெங்கடேசன் வந்துட்டாரு இல்லையா? வெங்கடேசன் சொல்றதுதான் கரெக்ட். என்னது வெங்கடேசன் சொல்றது 10,000 வருஷமா கண்டுபிடிச்சிருப்பான். அது எப்படி கரெக்ட்னு சொல்லுவீங்க? ஏதோ சில நன்மை இருந்திருக்கும், அவ்வளவுதான். அப்ப அது கண்டுபிடிக்கிறது பெரிய அறிவு தான். அதை சொல்றதே பேரறிவு தான். அதெல்லாம் அப்ப கண்டுபிடிச்சது அதுதான் அறிவு. அப்ப இனி அதையே தொங்கிட்டு இருக்கிறீங்க. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு பாக்கணும். என்னது அதாவது அத நம்ம அறிவு கொண்டு பாக்கணும். அத அறிவு கொண்டு நம்ம பார்க்கணும். அந்த அறிவுக்கு இந்த அறிவுக்கு என்ன வித்தியாசம் பார்க்கணும். தொல்காப்பியர் கிறிஸ்டியன் தொல்காப்பியம் இறுதியானவர் எங்க எழுதியிருக்காரு? அப்படி கிடையவே கிடையாது. யாரும் இறுதியானவர் கிடையாது. யாருமே என்ன ஆனவர் கிடையாது. மீன் இறுதியானவர். ஐயா, மீன்கள் எல்லாம் இதுல வரும்யா? அறிவியலுக்கு இறுதியே கிடையாது. இவர்தான் சொன்னது. நீ அவர் சொல்றதுக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கணும், இவர் சொல்றது விஷயத்தை எடுத்துக்கணும். நீ என்ன சொல்ல போற? அதான் கேள்வி. அப்ப உங்க மூளைக்கு வேலை கொடுங்க நானு. என்னது, அதாவது நிறைய ஆராய்ச்சி பண்ணி புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கலாம். இதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு. வள்ளுவருக்கு எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சிருக்க. நிறைய படிச்சிருப்பான், ஏமாந்துறது பாரு. நிறைய படிச்சுட்டு இருப்பான், அவங்ககிட்ட குற்றம் இருக்குன்னு சொல்றாரு வள்ளுவர் தான். நிறைய படிச்சிருப்பான், நிறைய இயற்கை பத்தி பேசுவான், அவங்ககிட்டயும் குற்றம் இருக்கும், பார்த்து நடந்துக்கும் பாரு. என்னது, எல்லார்கிட்டயும் குற்றம் இருக்கு. அப்புறம் என்ன சொல்றீங்க? அரிய கற்று ஆசு அற்றார்கண்ணும் தெரியுங்கள், இன்மை அறிதை விட எழுதுவார். அரிய கற்று ஆசு அற்றார்கண்ணும் தெரியுங்கள். அறிய வேண்டியதெல்லாம் அதாவது அறிய வேண்டிய செயல் எக்கச்சக்கமான அறிய வேண்டிய செயல்கள், அற்புதமான செயல்கள் கற்றிருப்பான், குற்றமே இல்லாமல் இருப்பான். ஆனாலும் முடியுங்க. ஆனாலும் தெரியலையா? பேசுங்க. தெரியலையே, எனக்கு தெரியலையே. சொல்லுங்க. ஆனாலும் நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. நீங்க அதுவும் சொல்லலாம். அதான் நிறைய தெரிஞ்சிருப்பான், குற்றமே இல்லாம இருந்திருந்தாலும் கூட சில நேரங்களில் குற்றம் இருக்கும். சில நேரங்கள் முட்டாள்தனமா நடந்துக்குவான்னு அர்த்தம். சில நேரத்துல
நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? இனியன் அறிவாளி நினைச்சுக்கிறீங்க. எங்கிட்டயும் முட்டாள்தனம் நிறைய தான் இருக்குது. அப்புறம் என்ன பண்றது? நீங்க இனியன் அறிவாளி நினைச்சா அது உங்க முட்டாள்தனம். இனியன் அறிவாளி நினைச்சு நீங்க தான் முட்டாள்னு அர்த்தம். நான் சொல்றத சொல்லிட்டு இருக்கேன். உங்க அறிவை எடுத்து முடிவு எடுத்துக் கொள்ளுங்க. நான் தப்பிக்கிற வழி பார்ப்பேன். எங்கிட்டயும் முட்டாள்தனம் நிறைய பேர். இப்ப பேசுறதே முட்டாள்தனம் தான். என்னடா முட்டாள் மாதிரி ஓடிட்டு இருக்கேன். அவன் சொல்லுவான், ஆமா முட்டாள் தான் அப்படின்னு. எல்லாத்துக்கும் புரிஞ்சா சரி. முட்டாள் வேஷம் போட்டு தான் தீரணும். சில நேரத்துல என்ன பண்ணணும், முட்டாள் வேஷம் போட்டு தான் தீரணும். இப்ப இனி வீட்டுக்காரி முட்டாள் தான் சொல்லுவாங்க. நீங்க இப்பெல்லாம் சொல்றாங்களே, வீட்டுக்கு உன்னையாட்டு நம்பர் முட்டாள் இவர் காலகட்டத்தில் உழைட்டு இருப்பானா, 4 மணிக்கு எதாச்சும் எவனாச்சும் உளருவானா, வேலையே இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்களுக்கு அது முட்டாள்தனமே தெரியுது. காலங்கத்தை 4 மணிக்கு எந்திரிச்சு கத்திட்டு இருக்கிறே, ஒன்று வேற வேலையே இல்லையா இருக்குது. வேற வேலையே இதுதானே அப்படின்னா அவங்களுக்கு அதான் வேலை. அதாவது அவன் கண்ணுக்கு அப்படித்தாங்க தெரியும். அவன் கண்ணுக்கு அப்படித்தான் தெரியும். பார்க்கிற பொருள் அப்படி. அதாவது நீங்க ஒரு வெள்ளை கண்ணாடி போட்டு பார்த்தா பரவாயில்ல. நீங்க கருப்பு கண்ணாடி போட்டுக்கிறது, பச்சை கண்ணாடி போட்டுக்கிறது, பல வகையான வண்ணத்தை போட்டு ஒரு ஆளை பாக்குறது. காமாடக்காரனுக்கு எப்படி தெரியும்? காமாடக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியும். தத்துவத்தை படிங்க. தத்துவ விசாரணை ஒரு 5 நிமிஷம் பேசிக்கலாம். 7:10 முடிச்சுக்கலாம். அடுத்தது தத்துவ விசாரணை பண்ணுங்க. இது நல்லா போயிட்டு இருக்கு சொல்லிட்டாரு. கேசவ நாயர் சர்டிபிகேட் கொடுத்து, ஒரு என்ஜினியர் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. அவர் பாராட்டு தெரிவிக்கலாம். என்ஜினியர் சாதாரண 1/4 மணி நேரத்துல முடிச்சு தள்ளணும். அப்புறம் 5 நிமிஷம் 2 நிமிஷம்னு கோர்ஸை நிறுத்திடுவீங்கன்னு தான் நான் இப்படி பண்ணி விட்டேன். இப்ப நீண்டு போச்சு டைம். பரவாயில்ல, கரெக்ட் தான். இப்ப என்ன சொல்லிட்டாரு, இன்ஜினியருக்கு சாதாரண விஷயம் இல்ல, கவர்மெண்ட் இன்ஜினியர். அப்ப நம்ம மரியாதை கொடுக்கணும், அந்த படிச்சதுக்கு மரியாதை கொடுக்கணும். அவரே சொல்லிட்டாரு நல்லா இருக்குட்டாரு. அப்புறம் என்ன அடிச்சு விடுங்க. அதாவது இல்லையா உங்களாட்ட சொல்லுங்க. உங்களாட்ட ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லாம் எனக்கு தகராறாகி விட்டுட்டேன். எல்லாம் தகராறு விட்டுட்டீங்க. இப்ப கரெக்டா எல்லாம் உடம்பு காலில் கரெக்டா புண்ணு வேற வந்துருச்சு. இப்ப கடைசியா எல்லாம் ஒழுங்கா எதுவும் பண்ணாத. இப்ப உங்களுதுல வரவும் டப்புன்னு எப்படி பண்ண ஒரு வாரத்திலாம் எவ்வளவு இதா இருந்தாலும் ஆவாதியா, ஆயிப்போச்சு, காஞ்சி போச்சு. நல்லா போச்சு. வயசு உங்களுக்கு அந்த அளவு 70. என்ன வயசு உங்களுக்கு? 76. 76 வயசு. 76 வயசுல புண்ணு நல்லாக்குன்னு உலகத்தில் நீங்க மட்டும்தான். இந்தியா. எந்த ஊர் நீங்க? இங்க நான் சேலம் தாயா. சேலத்திலேயே 76 வயசு புண்ணு நல்லா பண்ணும் ஒரே ஆளு நீங்க ஒருத்தர் தான். இந்த உங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா எனக்கு வழிகாட்ட ஆள் இல்லை, எல்லாம் விட்டுட்டான். சேலம் பனமரத்துப்பட்டி எங்க? சின்ன சேலமா? பனமரத்துப்பட்டி எங்குது? அது பனமரத்துப்பட்டி எல்லாம் சேலம் தான். பனமரத்துப்பட்டி, ராசிபுரம் எல்லாம், ராசிபுரம், நாமக்கல் எல்லாம் இங்கத்தானே. இல்ல சேலத்துல இந்த இடத்துல வந்துட்டு நான் இருக்கிறது சின்ன திருப்பதியா. சின்ன திருப்பதியா? சரி 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 சரி. ஆனா இப்ப தோட்டத்துல இருக்கிறான். தோட்டம் வாழைப்பாடிக்கிட்டு இருக்குது. எனக்கு அங்க வந்திருப்பேன். இங்க எதுவும் சரி வரலன்னு ஓடிப்பிடுவான் அங்க. சரி சரி அந்த மாதிரி. சரி. இப்ப இந்த தத்துவ விசாரணையில இந்த 22வது பாடத்துல தத்துவ விசாரணையில என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? 5 குறளும் படிச்சிட்டீங்களா? படி. இதற்கா படிச்சிருங்க. மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? அதே வாங்க, அதை படிச்சிருப்பீங்க. இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்றீங்க? இலர் பலர் ஆகிய காரணம். இல்லன்னு பிச்சைக்காரன். இலர் பலராகிய காரணம். இல்லைன்னா வறுமைக்கு நிறைய இருக்கிற காரணம், வறுமையை குறைய இருக்கிற காரணம் தவம் செய்தல் சொல்றாரு. சரியா? இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். அப்ப வறுமைக்கு காரணமே தவம் செய்யாம இருக்கிறது தான். பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டா உங்க செல்வம் வந்துடும், எல்லாமே மிச்சமாயிடும். அப்ப எல்லாரும் செல்வர்களா மாறிடலாம். எல்லாருமே வறுமை இருக்காது. இந்த வறுமை வர்றதுக்கு காரணம் தவம் செய்யாம இருக்கிறதுனாலதான் வறுமை வருது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். தவம்னா பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது தவம். அதாங்கய்யா. அப்ப அந்த தவம் செய்யாம இருக்கிறதுனாலதான் வறுமையே வருது அப்படின்றது எனக்கு புரியுது இப்போ. கரெக்ட். அதனாலதான் மறைமுகமாக என்ன பண்ணாங்க, எல்லா மதத்திலையும் நோன்பு கொண்டு வந்தாங்க. எல்லா மதத்திலையும் நோன்புன்னு ஒண்ணு கொண்டு வந்தாலே அது தவம் செய்யறதுக்கு தான் அந்த அர்த்தமா கொண்டு. நபிகள் நாயும் அதை புரிஞ்சுட்டு செஞ்சாரு. இயேசு பிரான் அதை புரிஞ்சாரு. தமிழர்கள் சித்தர்கள் ஏற்கனவே லாஜிக்கே எழுதிட்டு போயிட்டாங்க. இவங்கள பின்னாண்ட தெய்வ நம்பிக்கையில கொண்டு வந்தாங்க. சித்தர்கள் அறிவியல் அடிப்படையில் கொண்டு வந்தாங்க. இன்னும் பரிணாம அறிவியல் அடிப்படையில் கொண்டு வந்தாங்க. புரியுதா? அவங்கள தெய்வ நம்பிக்கையில போயிட்டாங்க. தெய்வ நம்பிக்கையில போனா நிக்காது. என்னது? தெய்வ நம்பிக்கையில போனா நிக்காது. ஆனால் அதாவது அது 1 மாசம் செய்யலாம். புரட்டாசி மாசம் செய்யலாம். ஐயப்ப மாலை போட்டிருக்கும் போது 1 மாசம் செய்யலாம், 2 மாசம் செய்யலாம். அதுக்கப்புறம்
போச்சு, அவ்வளவுதான். போச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, மாலையை கழட்டி வச்சுட்டு மறுபடியும் போய் அதை நோன்பு முடிக்கிறது அப்படின்ற ஒரு இது வரும். அப்பவே விரதத்தை சாராயத்துக்கு முடிக்கிறது அப்பவே அப்படின்னு. சாராயத்துக்கு அப்பவே மாலை கழட்டுனதுமே ஹோட்டல்ல பூந்து அடிச்சிடுறாங்க நான்வெஜ். அது மட்டுமே கழட்டி மாலையை கழட்டி வச்சா மூளையும் கழட்டி வச்சிடறான். அடுக்க முடியல, ஐயா அடுக்கிறாரு. correct ஒரு தான். இன்ஜினியர் உங்க அதனால அடுக்கிறாரு. மாலையை கழட்டி வச்ச மூளையும் கழட்டி வச்சிடறான். என்ன பண்றது? எங்க ஊர்ல எப்படி தெரியும்? எங்க ஊர்ல நான் சிறுசா இருக்கிறப்ப மாலை ஓடுற பார்க்கும்போது சொல்லுவாங்க, சாமிக்கு அதாவது சாமி குடிக்கிற சாராய பாட்டில் தனியா வச்சிருப்பாங்க. அது மாலை பிடிச்சதுக்கு அப்புறம் சாமி குடிக்கிற சாராய பாட்டில் தனியா வச்சிருப்பாங்க. அதாவது மாலை கழட்டு அவருக்கும் தனி சாராய பாட்டில் வாங்கி வச்சிருவாங்க. எனக்கு நம்பவே முடியல. என்னடா சாமின்னு சொன்னாங்க சாராயம் குடிக்கிறேன், அதெல்லாம் அப்பா இப்ப அப்படிங்கிற அதெல்லாம் அப்பா அதுக்கு தனி பாட்டலாமா? அடேங்கப்பா, புதுசா கண்டுபிடிக்கிற. அப்ப நம்பியார் சினிமா நடிகர் நம்பியார் இருக்கார்ல, அவர் தீட்டு வந்துடக்கூடாது இல்லையா, சாமிக்கு தீட்டு வந்துடக்கூடாதுங்கய்யா. அப்படித்தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு சிறுசா இருக்கிறது புரியாது. எங்களுக்கு கை தட்டு போயிட்டு இருப்பாங்க. ஐயப்பா சத்தம், நான் சிறுசா இருக்கிறப்ப சத்தம் போடுவாங்க. போனா அந்த பொங்கச்சோறு கொடுப்பாங்க. என்னடா சாராயம் குடிக்கிறான்னு பார்த்தா அதெல்லாம் மாலை கழட்டி வச்சுட்டு என்ன வேணா பண்ணிக்கலாம்பா. அடடா மாலை கழட்டி வச்சுட்டு என்ன பண்ணலாம், நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா மாலை கழட்டி வச்சுட்டு சாராயம் குடிக்கிற பீடி, அதெல்லாம் பீடி குடிச்சா தப்பு இல்லை. சில பேர் பீடி குடிக்கிற தப்பு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சாமி குடு, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. பீடி குடிச்சா சாமி ஒண்ணும் பண்ணாது குடிச்சிட்டு இருப்பேன். அதை மாலையை போட்டு பீடி குடிக்கிற ஆளுங்களே இருக்காங்க. என்ன மாலையை போட்டுட்டு இப்பெல்லாம் ஒரு நாள் தான், அப்பெல்லாம் 40 நாள்லாம் கிடையாது. இப்பெல்லாம் ஒரே நாள் தான். இப்பெல்லாம் அது ஒரு நாள் தான் போதும். எது ஒரு நாள் கூட இல்லைங்க. இப்பெல்லாம் வந்து படிக்கிட்ட போய் அங்க மாலை போட்டு அப்பவே மலை ஏறி அப்பவே இறங்கி மாலை கட்டி. இது ரொம்ப ஃபாஸ்ட். ஐயா எது நான் வசதியா மாலையே இருக்குதோ போடல. எல்லாம் பண்ணிக்கிறது இவங்க வசதிக்கு நான் ஏத்த மாலை மாதிரி. நான் ஐயப்ப மலைக்கு சபரிமலைக்கு போயிருக்கேன். நான் மாலையே போடல. ம். கூட்டு வரியாடான்னாங்க. வா அப்படி வரியாடா அப்படின்னா வரேன்னு அப்படியே அவங்க கூடயே போனேன். பின்னாடி வழியா போய் பார்த்து சாமியை பார்த்து பின்னாடி வழியாவே வந்துட்டேன். நான் 18 படி ஏறவே இல்லை, மாலையே போடல. மாலையும் போட வேணாம் கைட்டும் வேணாம். அதே மாதிரிதான் போட வேணாம் கழட்ட வேணாம். 16வது நாள் உடனே அந்த தலை குளிச்சு செஞ்சு சாப்பிட்டுருணும்னுவாங்க. இல்லைன்னா அவ்வளவுதான், அப்புறம் சாப்பிடவே கூடாது, அந்த 16வது நாள் சேர்த்துடணும்னுவாங்க. கரெக்ட் தான். சரி, இப்ப அப்ப இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் இல்லையா? அது அப்படியே படிங்க. மனித குழந்தை பிறக்கும் போது அப்படியே படுங்க. 5 அறிவுடன் மனித குழந்தை பிறக்கும் போது 5 அறிவுடன் பிறக்கிறது. பிறகு 6வது அறிவு இயற்கையாக வளருகிறது. 7ஆம் அறிவான யோக பயிற்சி கல்வி அறிவினால் ஏற்படுகிறது. 5 அறிவு பிராணிகளும் மனித குழந்தைகளும் பல்விளக்குவதில்லை. எந்த வயதில் ஒரு குழந்தை பல்விளக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறதோ அப்போதுதான் அந்த உடல் சாதாரண உறவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது என்று பொருள். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? கரெக்ட், அதோட நிறுத்துங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நெருக்க படிச்சு காட்டுங்க. ஐயா கேசவனுக்கு படிக்கணும், சங்கரா ஐயா படிக்கணும், ஸ்ரீதர் படிக்கணும். ஸ்ரீதர் பெங்களூர்ல இருந்து கவனிச்சுட்டே இருக்காரு. ஸ்ரீதர் பெங்களூர். சொல்லுங்க. படிக்கிறேங்க. மனித குழந்தை பிறக்கும் போது 5 அறிவுடன் பிறக்கிறது. பிறகு 6வது அறிவு இயற்கையாக வளருகிறது. 7ஆம் அறிவான யோக பயிற்சி கல்வி அறிவினால் ஏற்படுகிறது. 5 அறிவு பிராணிகளும் மனித குழந்தைகளும் பல்விளக்குவதில்லை. எந்த வயதில் ஒரு குழந்தை பல்விளக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறதோ அப்போது அதன் உடல் சாதாரண உணவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது என்பது பொருள். குழந்தைகளுக்கு அவர்களின் இளமை பருவத்தில் நாம் இயற்கை உணவு கொடுத்து வளர்க்க கட்டமைப்பட்டுள்ளோம். இதனாலேயே திருவள்ளுவர் வான் சிறப்பு உளவு என்ற அதிகாரங்களை எழுதி இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, வான் சிறப்பு இருங்க. வான் சிறப்பை ஏன் 2வது வச்சாருன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்காக விவசாயம் செய்வதற்காக தான் வான் சிறப்பு நிறுத்தியிருக்காரு. புரியுதா? அப்ப யாருக்காக உழவு செய்யணும், விவசாயம் பண்ணணும்? குழந்தைகளுக்கு. நம்ம மாதிரி தடிமுட்டங்களுக்கு கிடையாது. நம்ம மாதிரி நம்ம தான் தவத்துல போயிடணும். நம்ம ஃபுல்லாருமே தவத்துல போயிடணும். மனிதர்கள் ஃபுல்லாமே இனியன் மாதிரி இருக்கிற தடிமுட்டங்களுக்கு என்ன தேவையில்லை? சாப்பாடு தேவையில்லை, விவசாயம் தேவையில்லை. யாருக்கு தேவை? பிறந்த குழந்தைகளுக்கு. அந்த தாய்ப்பால் குடிக்கிற வரைக்கும் விட்டுறணும். தாய்ப்பால் குடிக்கிற வரைக்கும் எந்த மாற்றம் செய்யக்கூடாது. அப்ப தாய்ப்பால் 1 வருஷம் வச்சுக்கலாமே. 1 வருஷம் 1.25 வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு முதல்ல வந்து பழச்சாறுகளை கொடுத்து பழக்கணும். என்னது பழச்சாறுகள்? அப்ப நீர்த்த சாறுகள். என்னது நீர்த்த சாறு? திருப்பி சொல்லுங்க. நீர்த்த சாறு. ஏன்னா திடப்பொருள் கொடுக்க முடியாது. ஏன்னா எப்ப திடப்பொருள் கொடுக்கலாம் சொல்லுங்க? பல்லு
வளரும். பல்லு வந்த பிறகுதான் திடப்பொருள் அப்ப கொடுக்கும். நேரடியே காய்கனி கடிச்சு கொடுக்குறோம். அதுதான் அதுக்குதான் கடவுளுக்கு முன்னாடி பழங்கள் வச்சது காரணம் கடவுள் வந்து பழங்கள் சாப்பிடக்கூடியவன். அப்ப மனிதன் வந்து கடவுள்னு அப்ப சொல்றான் அந்த இடத்துல. அப்ப குழந்தைகளுக்கு பழங்கள் தான், அதான் பழனி அப்பா அப்படின்னு பேர் வச்சான். அப்ப குழந்தைகளை அதான் பாலமுருகன் பேர் வச்சான். என்னது பாலமுருகன், குழந்தை முருகன் பேர் வச்சான். அப்ப குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்? பழங்கள் மட்டும்தான் கொடுக்கணும். எவனாச்சும் இப்படி கொடுத்து தமிழ்நாட்டுல எப்படியாச்சும் கொடுத்து வளர்க்குறீங்களா? எடுத்தோடனே பாலும் சோற கொடுத்து அந்த குழந்தைய சாகடிக்கிறீங்களா? பாலுஞ்சோறு கொடுத்து அந்த குழந்தை அதே கதி தான். மலச்சிக்கல் வந்துடும். என்ன வரும்? மலச்சிக்கல், நாட்டம் அடிக்கும். வந்து ராகி கஞ்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ராகி கஞ்சி அது அறிவு கட்ட முட்டாள்தனம். ஒன்னாம் நம்பர் கபம் கட்டி அந்த குழந்தை கபத்திலே இருந்து சாகும். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கும். என்னது போயிட்டே இருக்கும். நீங்க ராகி கஞ்சி குடிச்சே இருக்க அந்த குழந்தை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கும். சாவடிச்சுட்டே இருப்பாங்க. சிறுதானியம் தவறுங்களையா? அப்ப சிறுதானியம் தவறா? சிறுதானியம் எல்லாமே குற்றமுடையதுங்க. குற்றமுடையது. பழங்கள்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு வேற எதுக்கு போறீங்க? பழங்கள் தான் கொடுக்க வேண்டும். முடிஞ்சு போச்சு. வேவித்து கடைஞ்சி நீர்த்ததா கொடுக்கணும். வேவிச்சு கடைஞ்சி பழச்சாறுகள் கொடுக்கணும். ஆப்பிள் சாறு, ஆரஞ்சு சாறு, அந்த சாறு, திராட்சை சாறு, எலுமிச்சை சாறு, குளுமிச்சை சாறு, சாத்துக்குடி சாறு, இந்த மாதிரி தேன் கலந்து தேன் கலந்து கருப்படி கலந்து உள்ள கொடுத்துக்கிட்டே வரணும். எத்தனை வருஷம் வரைக்கும் கொடுக்கணும்? 15 வருஷம் வரைக்கும் கொடுக்கணும். ஏன் 15 வருஷம் வரைக்கும் கொடுக்கணும் சொல்லுங்க? அப்பதான் அது வரைக்கும் வளர்ந்துரும். அப்பதான் மரபணு மாறும். என்னது ஜீரண நீர் சுரந்துட்டு இருக்கும். அது வரை அது வரைக்கும் ஜீரணர் சுரந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஜீரணர் அமைதியாகுது. ஏன்னா அது விலங்கு பருவம். என்னது விலங்கு பருவம். அப்ப இந்த பழச்சாறு என்ன பண்ணும்னா இந்த வயிற்றுல உற்பத்தி ஆகிற அந்த வாதம்ங்கிற கொடிய நீரும் பித்தங்கிற கொடிய நீரும் சளிங்கிற கொடிய நீரும் இழுத்து பெருங்குடலுக்கு தள்ளப்படும். இழுத்து சொல்லுங்க பெருங்குடலுக்கு தள்ளப்படும். எதை கொடுத்தா? பழச்சாறு. நீங்க என்ன இட்லி கொடுக்குறீங்க? அப்ப சாவடிக்கிறதுக்கே கொடுக்குறீங்க. இட்லி கொடுக்க சொல்லி எந்த புத்தகத்துல இருக்குன்னு நான் கேக்குறேன். நேற்று கூட மயில் சாமி இட்லி சாப்பிடுறது எனக்கு வசதிங்கிறாரு. இப்படி எல்லாம் பேசினா என்ன இருக்குது? அந்த ஆளுக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தேன். ஆனா படிடான்னு சொல்லி தாழ்த்து கொடுத்தேன். அந்த ஆள் படிக்கவே இல்லை இந்த புத்தகத்தை. இட்லி சாப்பிட்டா எனக்கு சுகமா இருக்குன்னு நேற்று பேசுறாருன்னா அப்புறம் என்ன சொல்றது? இட்லி நீயா கண்டுபிடிச்ச? எவனா கண்டுபிடிச்சா? இட்லி எப்படின்னா நோம்பு நொடின்னு வருது பாருங்க. நோம்பி நொடி. என்னது நோம்பு வருது நொடி வருதுமா? என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஆடி குறுக்கா அமாவாசைக்கு இருக்கா அன்னைக்கு பலகாரம் சுட்டு சாப்பிடுறது. என்னைக்கு நோம்பு நொடினா தின்னு போட்டு தூங்குறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. தின்னு போட்டு தூங்குறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் நோம்பிகள். நோம்பு எதுக்கு தெரியுமா? பார்ட்டி டைம். அதுதான் நோம்பின்னு கண்டுபிடிச்சா. தின்னுட்டு தூங்குறது அது வரைக்கும் தவம் தான். ஏதோ ஒரு நாளைக்கு தின்னுட்டு தூங்க. அப்ப இது என்ன போச்சுன்னா தினமும் திங்கிறதாயி போச்சு. அப்ப நீ நோன்பு இருந்திருந்தா பரவாயில்ல. நோன்பு இருக்கிறவ தின்னா பரவாயில்ல. நீ தின்னுட்டே இருந்த என்னடான்னு அர்த்தம். நோன்பு 6 மாசம் 3 மாசம் நோன்பு இருக்கிறான். அவனுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த சமணர்கள் இருக்குல்ல, ஜீனர்கள் சமணர்கள் சொல்றாங்க இல்லையா? சமணர்கள் அந்த வாயில கூட துணி கட்டிட்டு போவாங்க. அதேதான். அவங்க பாத்தீங்கன்னா 30 நாள் 35 நாள் உண்ணாவிரதம் இருந்துட்டு கடைசியில 35 நாள் வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அது வரைக்கும் விரதம் தான். அது வரைக்கும் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருப்பாரு. ஏதோ ஒருத்தர் ஒரு 15 வயசுக்கு மேல இருக்கிற பொண்ணு ஆனா இருப்பாங்க. இன்னைக்கு அந்த விதி வச்சிருக்காங்க. 15 வயசு தாண்டி இருக்கணும். 13 வயசு 14 வயசு தாண்டி இருப்பாங்க. 30 நாளைக்கு நீரை மட்டும் அருந்துட்டே இருப்பாங்க. 30 நாளைக்கு என்ன இருப்பாங்க? நீரை மட்டும் அறுத்துக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா கொண்டு வராங்க அவங்க. அந்த 30 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிடுவாங்க. அந்த பொண்ணையை உட்கார வச்சு எல்லாரும் சாப்பாடு விட்டு எல்லாரும் சாப்பிட்டு நோம்பை முடிச்சிருவாங்க. அது கூட சரிதான். இதுதான் திருவள்ளுவருடைய, அதாவது திருவள்ளுவர் இதெல்லாம் கவனிச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து திருவள்ளுவர் வந்து கவனித்திருக்கிறார். அதனாலதான் திருவள்ளுவர் வந்து யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த புலவனும் பக்கத்தால வச்சுக்கல. இவன் அறிவுத்தன்மை பேசுறதுனால எந்த சேர மன்னன் சோழ மன்னன் எவனுக்குமே பிடிக்கல. ஏன்னா அறிவாவே பேசிட்டு இருக்காரு. என்னது பிடிக்காது. ஆமா அறிவு இல்ல. இவ்வளவு அறிவா இருந்தா ராஜா அப்புறம் என்ன ஆகும்? முட்டாளா இல்லையா? அதனாலதான் வள்ளுவரை யாருமே சேர்த்தவே இல்லை. பேரறிவாளரை சேர்த்திக் கொள்ள முடியாது. அவர் வந்து பேரறிவாளர்கள் கிட்ட பேரறிவாளர்கள் சொல்றதை கேட்கணும். அதான் விஷயமே. பேரறிவாளர் சொல்லுவதை, அதாவது ஆசிரியர் சொல்வதை அரசன் கேட்க வேண்டும். ஆசிரியர் சொல்வதை
அரசன் கேட்க வேண்டும். அந்த ஆசிரியர் யாரு தெரியுமா? பசி தாகத்தை கட்டுப்படுத்தி வந்த ஆசிரியரா இருக்கணும். அந்த ஆசிரியர் யாரு தெரியுமா? பசி தாகத்தை கட்டுப்படுத்தும், பிச்சை எடுக்காம பசி தாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில வாழுகின்ற ஆசிரியர்னு பேரு. தின்னு போட்டு கோமாதா குளமாதா வெண்ணெய் கேட்கறான் பாருங்க. கோமாதா வேணும், குளமாதா வேணும், அப்புறம் மாட்டு சாணம் வேணும், மாட்டு மூத்திரம் வேணும், அப்புறம் எனக்கு கோசாலைன்னு கேட்கறான். அந்த அவன் கிடையாது, புரியுதா? அவன் திண்ணி பண்டாருன்னு பேரு. அவன் யாரு? தேனி பண்டாரம். திண்ணி பண்டா வெண்டை உருட்டி உண்டு உருட்டின்னு பேரு. என்னது? திண்ணி பண்டாரம் கேட்கறது என்பது வேறு, வள்ளுவர் சொல்லக்கூடிய இயற்கை சக்தியில வாழ பரிணாம அறிவியல் என்பது வேறு. அவனுக்குள்ள திண்ணி பண்டாரம். அவன் சொல்றதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நாடு நாசமா போயிட்டு இருக்கும், புரியுதா? பசிதாகத்தை கட்டுப்படுத்துகின்றவன் ஞானி. யாரு? பசிதாகத்தை கட்டுப்படுத்தி விண்வெளி சக்தியிலையும் ஆகாய சக்தியில வாழ்றான் பாருங்க, அவன் தான் ஞானி, புரியுதா? யாரு ஞானிங்கிறீங்க? பிச்சை எடுக்காம தானே ஞானி. பிச்சை எடுக்க மனுஷங்கிட்ட பிச்சை எடுத்த கேவலமா இல்ல? இல்ல தட்டு நீட்டுறீங்களா இல்லையா? தட்டு நீட்டுறீங்களா இல்லையா? தட்டு நீட்டினாவே யார்ட்டு? தட்டு நீட்டினாவே நான் அரிய முட்டாள்னு அர்த்தம். தட்டு நீட்டினாவே முட்டாள். என்ன பண்றீங்க எல்லாருமே? கோயில் என்ன பண்றீங்க எல்லாருமே? எல்லாம் தட்டு தான். தட்டு தான். போய் பிச்சைக்காரன் போய் கேக்குறீங்க. அவனே ₹1 ₹1.25 வச்சிருக்கிறான். அத போய் கேவலமா கேக்குறீங்க. அறிவியல் உங்களுக்கு அதையும் திறப்படமுனாங்க, அதனால தட்டு எடுத்துட்டு போயிட்டோங்கயா. அப்ப பிச்சை எடுக்கிறது ஏண்டா? நீ பெரிய ஆளுங்கிற, நீ இவங்கிட்ட பிச்சை எடுக்கிற. கடவுள்கிட்ட நேரடி பிச்சை எடுக்க வேண்டிய உண்மையான பக்தி மார்க்கமா இருந்தா கடவுள்கிட்ட தானே பிச்சை எடுக்கணும். மனுஷங்கிட்ட பிச்சை எடுக்கலாமே கேக்குறேன். ஆக இங்கதான் பார்த்து ஏழைகள்னு பேரு. இந்த இடத்துல ஏழைகள்னு பேரு. ஏழைகள்னாலதான் இந்த உலகம் நடக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன நம்ம உனக்கு படி இழக்கிற ஏழை. அந்த ஏழை பார்த்தீங்கன்னா ₹1 ₹1.25 வச்சிருப்பான். அந்த ஏழைட்டு இருக்கிற ஈவு இறக்கம் பாருங்க. இந்த ₹1.25 இந்த கடவுளுங்கிற பேர்ல அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டு போயிரு. யாரு தட்டு ஏந்திரன்? அவன் பிச்சைக்காரன் தான். தட்டு ஏந்திரன் எவனா இருந்தாலும் யாரு? நான் போய் கோயிலுக்கு போறேன், அல்லது ஏதோ ஒரு கோயில் எனக்கு பிடிச்சவன ஒரு கோயிலுக்கு போறேன். ஒருத்தன் வரேன், தட்டு ஏந்திட்டு வரேன், நான் போட்டேன்னு வச்சுக்கப்ப நான் தானே பணக்காரன். கொடுப்பவர் தானுங்க பணக்காரன். கொடுப்பவன் தான். அவன் ஏழையா இருந்தானே பணக்காரா இருந்தானே. கொடுப்பவன் தான் உயர்ந்த. இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தர் பட்டாங்கில் உள்ளபடி. இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தர் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால். இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தர் பட்டாங்கில் உள்ளபடின்னா கொடுப்பவன் தான் உயர்ந்த சாதி. கொடுப்பவன் தான். அப்படின்னா கொடுப்பவன் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா R&Dல இருக்கவங்க தான் கொடுக்க முடியும், வேற யாராலும் கொடுக்க முடியாது. ஆமா, அதுதான் ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஆராய்ச்சி பண்ண தான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப கேசவனுக்கு இப்பதான் புரியுது, வாங்குறதா இப்பதான் புரியுது. பாயிண்டே இப்பதான் புரியுது. டக்குன்னு ஒரே இனியா வந்து மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சது. பாயிண்ட் புரிஞ்சு போச்சு. மருந்துனா உணவைத்தான் சொல்றாருன்னு தெரிஞ்சு போச்சு. மருந்துனா உணவைத்தாண்டா அவர் சொல்றாரு. அந்த மருந்தை சாப்பிட்டா பரலோகம் போயிருவோம்ங்கிறது வள்ளுவர் சொன்னா எனக்கு இப்பதான் புரியுதுங்கிறாரு. இப்படித்தான் வெங்கடேசனுக்கு உணவே மருந்துன்னு உங்களுக்காக 75 வயசுல புரிஞ்சுதே. அவர் 15 வயசுல திருக்குறள் படிச்சு 55வது வயசுல தான் புரிஞ்சுது. அவர் உங்களை விட லேட்டு தான். நீங்களே டக்குன்னு பிக்கப் ஆயிட்டீங்க. அவர் சொல்றாரு, நான் 15வது வயதுல படிச்சேன், ஆனா எனக்கு புத்தி வந்தது 55ல எழுதுறாரு. எத்தனை? அப்ப 55க்கு 15க்கு எத்தனை வித்தியாசம்? 35 வருஷம் வேஸ்டா. 30 வருஷம் வேஸ்டா. 30ஆ? 15 55 கழிச்சு எவ்வளவு வருது? 45 ஆண்டு போயிடுது. 40 ஆண்டு போயிடுது. 40 பிளஸ் 15 55. எனக்கு எழுதியிருக்காரு புத்தகத்துல, எனக்கு 55வது வயது தான் புரிந்து கொண்டேன்னு எழுதுறாரு. தைரியம் எழுதுறாருங்க. எப்பயாவது வெக்கத்தை விட்டு எழுதுவீங்களான்னு கேக்குறேன். எனக்கு இந்த மரமண்டைக்கு எனக்கு 55வது வயதுல புரிந்ததுன்னு இந்த புத்தகத்துல எழுதுறாரு. அதனால இது நமக்கு வந்து மேல்நிலைக்கு போகணும்னா எல்லா தவறையும் ஒத்துக்கொள்ள வேண்டும். என்னது? ஆமா, நாம தவறு செய்தவன் யாரும் கிடையாது. தவறு செய்தவன் பிறக்கிறப்ப யாரும் பெருசா ஆள் கிடையாது. அப்புறம் நல்ல பண்புகளாலும் ஒத்துக்கொண்டு மேல்நிலைக்கு போகணும். அப்பதான் என்னமா இல்லைங்க ஏதோ கிராஸ் டாக் ஆயிடுச்சு. ஆமா நான் பேசுறேன். சரி, முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். எனக்கு இது புரியுதுன்னா ஐயா சொன்னதை வச்சு கடைசியில வந்து அப்ப அந்த மருந்து தான் உணவு, உணவு தான் மருந்து அப்படின்னு பார்க்கும்போது அப்ப அந்த உணவே தேவையில்லை. அந்த குறள் படி பாத்தீங்கன்னா
அருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்ததி அற்றது போற்றி உனின்னா, அப்போ அந்த உணவு வேண்டாம் இந்த யாக்கைக்கு, இந்த உடம்புக்கு, அப்ப தண்ணியை மட்டும் அருந்திட்டு அந்த தண்ணியே போற்றி உனின்னா வயிற்றுலயே வச்சிருங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இதை புரிஞ்சுக்க மறுபடி நாளைக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம். ஓகேங்க, நன்றி. நன்றி.